ஒரு காலத்தில் கைலை மலையில் சிவபெருமான் பரமேஸ்வரராக விளங்கினார். அவர் எப்போதும் உலகத்தை காக்கும் கருணைமிக்க தெய்வம். ஒரு நாள் தேவர்கள் அனைவரும் தங்களுக்கு பெருமை அதிகமாகிவிட்டது. நாம் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது என்று அவர்கள் எண்ணினார்கள். அவர்களின் அகங்காரத்தை அகற்ற சிவபெருமான் ஒரு சோதனை செய்ய நினைத்தார். சிவபெருமான் தேவர்களின் அகங்காரத்தை எவ்வாறு அழித்தார் என்பதை ஒரு எளிய மனதை தொடும் கதையாக பார்க்கலாம். இந்த கதை நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம்: அகங்காரம் இருந்தால் உண்மை தெரியாது, பணிவு இருந்தால் ஞானம் கிடைக்கும். இந்த பக்தி கதை உங்கள் மனதில் அமைதி, நம்பிக்கை மற்றும் சிவபக்தியை அதிகரிக்கும் என்று நம்புகிறோம். முழு வீடியோவை பார்க்கவும். ஓம் நம சிவாயம். ஒரு காலத்துல கைலை மலையில சிவபெருமான் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் கருணையோட உலகத்தை காப்பாத்துற தெய்வம். ஒரு நாள் தேவர்களுக்கு கொஞ்சம் அகங்காரம் வந்துச்சு. நாம இல்லாம இந்த உலகமே இயங்காதுன்னு நினைச்சாங்க. அப்ப சிவபெருமான் ஒரு பெரிய ஒளி தூணா தோன்றினார். அதுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. பிரம்மா மேல போனார், விஷ்ணு கீழே போனார். ஆனா யாராலும் அந்த எல்லையை கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் அவங்க புரிஞ்சாங்க, இந்த சக்தி நம்மால புரிஞ்சுக்க முடியாததுன்னு. சிவபெருமான் சொன்னார், அகங்காரம் இருந்தா உண்மை தெரியாது, அடக்கம் இருந்தா ஞானம் வரும்னு. அந்த நிமிஷத்துல இருந்து சிவபெருமான் அனாதி அனந்தனானார். தேவர்களும் பிரம்மா விஷ்ணுவும் தலைவணங்கி மன்னிப்பு கேட்டார்கள். அன்றிலிருந்து சிவபெருமான் அனாதி அனந்தன் என்று அழைக்கப்பட்டார். ஓம் நம சிவாய.